இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ், அதாவது NCERT சிலபஸில் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்கலாம், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன பார்க்க போகிறோங்கிறத ஒரு டார்கெட் பார்ப்போம். ஓகே, என்னென்னா இதாக இருக்குது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் நம்ம ஒரு 2 பேஜ் படிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா என்ன, டெரைவ்ட் யூனிட்ஸ்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அப்புறம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது FPS சிஸ்டம், CGSE, FPSE, MKS, SI இதெல்லாம் பார்த்துட்டு, அடுத்து என்னென்னா சாலிட் ஆங்கிள், பிளேட் ஆங்கிள் இதெல்லாம் பார்க்கலாம். அப்போனா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு டெஃபினேஷன் இருக்குது, இந்த டெஃபினேஷன் எப்படி வந்துச்சுன்னு ஒரு பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு இந்த இதை முடிச்சுக்கலாம். இதுவே போதுமானது. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். இதில் பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள்லாம் கவர் பண்ண நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் முடிக்க முடியுதுன்னு. ஓகேவா? சரி, இப்போது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ டேரெக்டாக நம்ம சாப்டருக்குள்ளே போகிறது, அந்த புக்கில் லைன் பை லைனாக படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒரு நோட்ஸ் எழுதியிருக்கேன். அதை நான் நல்லா ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்கை லைன் பை லைனாக ரீட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா NCERT சிலபஸில் NCERT ஃபிசிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேர்ம்ஸு முன்ன பின்ன இருக்கும். அதாவது கொஞ்சம் வேர்ட்ஸ் ஹார்டாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா போர் அடிக்கும் டேரெக்டாக படித்தோம்னா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புக்கை ஒரு லைனாக படிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும். சரி, இப்போ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ்னால் என்னங்கிறத கொஞ்சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் படிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ்னால் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஃபிசிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஸ்டடி ஆஃப் நேச்சர். நம்ம நேச்சுரல் ஃபினாமினாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுது, கடல் அலைகள் எப்படி வருது, சன் ஏன் ஈஸ்ட்டில் ரைஸ் ஆகுது, வெஸ்ட்டில் செட் ஆகுது, அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா எந்த சப்ஜெக்ட் படித்தா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா ஃபிசிக்ஸை படித்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப பெரிய சொல்கிறது எப்படின்னா நிறையா இதை கவர் பண்ணும். இல்லைங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ்னு தனியாக பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஸ்டார்ஸை பற்றி படிக்கணும்னாலும் ஃபிசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த ஃபிசிக்ஸுங்கிற வேர்டு எங்கேருந்து வந்துச்சுன்னா கிரீக் வேர்ட்லேருந்து வந்துச்சு, ஃபியூசிஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்துச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் முதல்ல படிக்கிறதுக்கு நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முதல்ல ஏன் நம்ம தெரியணும்ல, ஏன் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிற பாருங்களா, இது நம்மளுக்கு வரும் எப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் ஒன்று வரும். ஓகே, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னென்னா நான் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு வெலாசிட்டியில் ஒரு ஆப்ஜெக்ட்னா ஒரு பால் வச்சுக்கலாம். அந்த பாலை நான் தூக்கி போடுறேன், ஒரு சர்டன் ஆங்கிளில் தூக்கி போடுறேன், ஒரு சர்டன் வெலாசிட்டியில், இனிஷியல் வெலாசிட்டியில் நான் பாலை த்ரோ பண்ணுறேன். உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது அப்படின்னு கேட்டால், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் சாப்டர்ஸ்லாம் போனதுக்கப்புறம் இந்த ஃபார்மில் உங்களுக்கு தெரியும். R=Rங்கிறது தான் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கூட இல்லை. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கிடையாது, என்னோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நான் கேட்குறேன். இப்போ இதை நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா டேரெக்டாக ஒரு ஃபார்முலா சொல்லிடலாம். R=U² sin 2θ/G நம்ம சொல்லிடலாம். சரி, இப்போ இது ஓகே. இப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியாது. அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா நான் இப்போ ஒரு பாலை தூக்கி போடுறேன், ஆனால் மெஷர் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். நான் எவ்வளோ வெலாசிட்டியில் பாலை தூக்கி போடுறேன்னு தெரியணும், அப்புறம் எந்த ஆங்கிளில் தூக்கி போடுறேன்னு தெரியணும். அப்போனா தான் நம்ம வந்து இப்போ ஒரு 30 டிகிரியில் பாலை தூக்கி போடுறேன், வித்து 5 மீட்டர்/செகண்டில் பாலை தூக்கி போட்டுட்டா எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் வந்து வெலாசிட்டியை 5 மீட்டர்/செகண்டுக்கு பதிலாக 10 மீட்டர்/செகண்டுக்கு போட்டேன்னா எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா போய் மெஷர் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு ஃபிசிக்கல் ஈவெண்ட்டை, இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஈவெண்ட்டை நம்ம ஒவ்வொரு டைமும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் மூலமா இது இவ்வளோ வெலாசிட்டியில் த்ரோ பண்ணால் இவ்வளோ தூரம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆங்கிளில் த்ரோ பண்ணால் இவ்வளோ தூரம் கவர் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். எதன் மூலயமா சொல்ல முடியும்னா இதெல்லாம் ஃபிசிக்ஸ் தான். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஃபிசிக்ஸ் தான். அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதுன்னா மேத்தமெட்டிக்ஸுங்கிற ஒரு டூலை வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. அப்போனா ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சாகணும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான், பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் மேத்தமெட்டிக்ஸ் தேவைப்படுமோ அதெல்லாம் நான் அப்பப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? சரி, அப்புறம் இன்னொன்று இந்த ஃபிசிக்ஸை பற்றி, இந்த மெஷர்மெண்ட்டை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒன்று குவாலிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன, குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்போ குவாலிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அதாவது குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் versus குவாலிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் குவாலிட்டேட்டிவ் ஆர் குவான்டிடேட்டிவ் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, குவாலிட்டேட்டிவ்னா இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஆள் வேகமாக ஓடுறான் அப்படின்னு மட்டும் நான் சொன்னேன்னா அது வந்து என்ன அர்த்தம்னா
ஒரு குவாலிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அதில் ஒன்றுமே நான் சொல்லலை. என்ன சொல்ல, வேகமாக ஓடுறான்னு மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ வேகமாக ஓடுறான் எதுவுமே சொல்ல. ஆனால் இதுவே அவன் வந்து ஒரு 10 km/h ஓடுறான் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நான் அதில் வந்து ஒரு நம்பர் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு நம்பர் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணனா அது குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். வெறுமனே நான் ஒரு சும்மா வேகமாக ஓடுறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து குவாலிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ எதுக்காக இது வேணும்னா, நம்ம ஃபிசிக்ஸில் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா குவான்டிடேட்டிவாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அந்த குவான்டிடேட்டிவாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த குவான்டிடேட்டிவாக சொல்லணுன்னாலே நம்மளுக்கு என்ன வேணும்னா மெஷர் பண்ணணும், ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ இப்போ நம்ம வந்துட்டோம் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னு வந்துட்டோம். இப்போ நம்ம புக்லேயே வரும் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் டைப்ஸ் வரும், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், டெரைவ்ட் குவான்டிட்டிஸ்னு வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் நிறைய லாஸ் படிப்போம் சரிங்களா. நியூட்டன்ஸ் லா ஆஃப், நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா 2 லாஸ் போட்டிருக்கேன். ஒன்று நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், இன்னொன்று நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இப்போ இந்த 2 லாஸ்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ் இருக்குது எஃப், மாஸ் இருக்குது M1 M2, இது ஒரு மாஸ், கீழே வந்து டிஸ்டன்ஸ், அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஆர்டனிங் போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம கிராவிடேஷனில் படிப்போம். அப்புறம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன், இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஆனால் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம இந்த 11th ஃபிசிக்ஸில் படிப்போம். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த 2 லாஸ் இருக்கா, அந்த 2 லாஸில் எஃப்ங்கிற ஒரு டேர்ம் இருக்குது, மாஸுங்கிற ஒரு டேர்ம் இருக்குது, ஆறுங்கிறது ஒரு டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் இங்கே எம் இருக்குது, அப்புறம் அக்சலரேஷன் இருக்குது. இப்போ 4 டேர்ம் இருக்கா. இந்த 4 என்ன சொல்கிறேன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்கிறேன்னா, இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வச்சு தான் நம்ம இந்த லாவையே எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இப்போ என்னது, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் தி ஃபிசிக்கல் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே நம்ம லாஸில் யூஸ் பண்ணணும், அதாவது ஃபிசிக்கல் லாவில் யூஸ் பண்ணணும்னா அதை கண்டிப்பாக மெஷர் பண்ணணும். ஏன்னா மெஷர் இப்போ எவ்வளோ வெயிட்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட், ஒரு 10 kg 100 kgன்னு சொன்னால் தான் நம்ம இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வைக்க முடியும். அப்போ அதை நான் மெஷர் பண்ணணும். அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டிங்கிறது என்னென்னா, இட் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் தி ஃபிசிக்கல் லாஸ். அதுக்கப்புறம் இட் இஸ் யூஸ் டு என்னது, இட் ஷுட் பி மெஷர்ட் அப்படின்னு சொல்லணும். இட் ஷுட் பி மெஷரபிள் அப்படின்றத மெயின். இங்கே பாருங்கள், குவான்டிட்டிஸ் விச் கேன் பி மெஷர்ட் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. டைரக்ட் மெஷர்மெண்ட், இன்டைரக்ட் மெஷர்மெண்ட் இருக்குது. அதை நம்ம பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். டைரக்ட் மெஷர்மெண்ட்னா இன்டைரக்ட் மெஷர்மெண்ட் நாங்கள் அப்புறம் பேசலாம். ஸோ குவான்டிட்டிஸ் விச் ஆர் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் தி லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வச்சு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணணும்னு சொன்னால, ஸோ இப்போ தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் போகிறோம், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். சரி, இப்போ நான் வந்து ஒரு 2 குவான்டிட்டி ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி வெயிட், செகண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி லென்த். ஓகேங்களா. இதில் இப்போ ஒரு ஆள் இருக்கான், ஒரு வெயிட் ஆஃப் அ மேன் வந்து ஒரு 80 kgன்னு சொன்னால், நம்ம இப்போ நிறையா அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு, சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அப்போ நான் ஒரு வெயிங் ஸ்கேல் இருக்குன்னா, அந்த வெயிங் ஸ்கேலில் போய் மேலே ஏறினாலே என்னோட வெயிட் என்னன்னு தெரிஞ்சிடும், உங்களோட வெயிட்டு தெரிஞ்சிடும். இப்போ லென்த் ஆஃப் ரோப் இருக்குது. இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக வரேன். ஒரு ரோப் இருக்குது, அதனுடைய லென்த்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நான் ஒரு ரோப் வரைகிறேன், இந்த ரோப்போடைய லென்த்தை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ரோப்பை நல்லா விரித்து லென்த்தாக ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருவீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட கண்டிப்பாக என்ன இருக்குன்னா, ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்கும், அதாவது ஒரு ரூலர் இருக்கும், ஸ்டீல் ரூல். அந்த ஸ்டீல் ரூல் வச்சுருப்பீங்களா, அதாவது ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கும், இல்லை 30 சென்டிமீட்டர் இருக்கும். உங்கள் சில இடத்துல 1 மீட்டர் ஸ்கேல் கூட வச்சுருப்பீங்க. அதை வச்சு மெஷர் பண்ணி என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ இதனுடைய லென்த் வந்து 10 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இது எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சுன்னா, இப்போ என்னுடைய என்ன குவான்டிட்டி மெஷர் பண்ண சொன்னேன், நான் உங்களை லென்த் மெஷர் பண்ண சொன்னேன். லென்த்து தான் என்னுடைய டிசையர்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இதுதான் நான் இப்போ மெஷர் பண்ண போகிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இந்த மெஷர் பண்ண போகிற குவான்டிட்டியை நான் எதோட ஒரு யூனிட்டோட கம்பேர் பண்ணேன், ஒரு ஸ்டீல் ரூலோட கம்பேர் பண்ணேன். இது வந்து ஒரு யூனிட் ஆர் கம்பேரபிள் யூனிட், கம்பேரபிள் ஸ்டாண்டர்ட் யூனிட்னு எழுதிக்கிறேன். கம்பேரபிள் ஸ்டாண்டர்ட் யூனிட் பாருங்கள், கம்பேரிசன் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு லென்த்தை மெஷர் பண்ணணும்னா அந்த லென்த்தை இது வந்து கம்பேர் பண்ணுறோம் வித் த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆர் யூனிட்னு சொல்கிறோம். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த மெஷர்மெண்ட்டு தான் எல்லாத்துக்கும் ரொம்ப மெயினாக வேணும். ஏன்னா மெஷர்மெண்ட் நீங்கள் கரெக்டாக பண்ணினா தான் ஃபிசிக்ஸில் நிறையா லாஸில் நீங்கள் போய் நம்ம கடைசியாக அப்ளை பண்ணுற வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். நீங்கள் மெஷர்மெண்ட்டே இங்கே தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு சோலியே முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்போ மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும், தெரியும், இருந்தாலும் அது ஒரு டேர்ம்ஸாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து லென்த்தை வந்து நான் மெஷர் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கே தெரியும் லென்த் ஆஃப் ரோப் வந்து நான் 10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இங்கே நான் வந்து என்னையே அறியாமல் ரெண்டு டேர்ம் எழுதியிருக்கேன். ஒரு நம்பர் எழுதியிருக்கேன், இன்னொன்று ஒரு யூனிட் எழுதியிருக்கேன். நம்மளுக்கு தெரியும் அது யூனிட்னு. இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா, இது ஒரு நம்பர், அதை தான் நியூமெரிக்கல் வேல்யூ இல்லை மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ இன்னொன்று என்ன எழுதியிருக்கேன், இதை தான் நான் யூனிட் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இப்போ லென்த்துங்கிறப்ப அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். எப்படின்னா, இப்போ நான் 1 மீட்டர் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணியிருந்தேன்னா, இட்ஸ் 10 times
தி 1 மீட்டர். அப்படி தானே? இப்போ என்னோட ரோப்பு 10 மீட்டரில் இருக்குன்னா நான் ஒரு மீட்டராக மெஷர் பண்ணி 10 மீட்டர் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ அந்த 1 மீட்டரை வந்து நான் 10 டைம் மெஷர் பண்ணனால 10 மீட்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இதுதான் இந்த யூனிட். இப்போ இந்த 1 மீட்டர் நம்ம ஸ்கேல் மாதிரி வச்சோம்ல, அதை தான் நான் என்ன சொல்கிறேன், இங்கே யூனிட். அதை தான் யூனிட் இன் விச் த குவான்டிட்டி இஸ் மெஷர்ட். இங்கே கூட எழுதியிருக்கேன் பாருங்கள், யூனிட் இன் விச் த குவான்டிட்டி இஸ் மெஷர்ட். சரி, ஓகே. இப்போ நியூமெரிக்கல் வேல்யூ மேக்னிடியூட நம்ம எவ்வளோ டைம்ஸ் அது ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்கள். ஹவு மெனி டைம்ஸ் த யூனிட் இஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹவு மெனி டைம்ஸ் த யூனிட் இஸ் மெஷர்ட் ஆர் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதான் நியூமெரிக்கல் வேல்யூ மேக்னிடியூட். சரி, இப்போ இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அடுத்ததாக வரப்போகிறோம். இதுதான் கொஞ்சம் இதுக்கப்புறம் தான் வேணும். இப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர்னு நம்ம சொல்லிட்டோம்ல. இப்போ இந்த லென்த்துங்கிறது தான் என்னோட ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதாவது மெஷர்மெண்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு, இதில் ஒரு நம்பர் இருந்ததா, ஸோ மேக்னிடியூட் ஆர் நியூமெரிக்கல் வேல்யூ. இந்த எம்ங்கிறது ஒரு யூனிட். இதான் நம்ம முன்னாடியே சொன்னேன். இப்போ நான் இதுக்கு பதிலாக இதை வந்து நான் இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணி கண்டுபிடிச்சேன்னா இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஜென்ரிக் ஃபார்மாக எழுத போகிறேன். அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நான் என்ன எழுதுறேன்னா க்யூன்னு எழுதுகிறேன். அதே மாதிரி நியூமெரிக்கல் வேல்யூவை என்னன்னு எழுதுகிறேன். அப்புறம் மீட்டரை யூன்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? ரெக்கார்டு தான் ஆகிட்டுருக்கு. ரெக்கார்டு தான் ஆகிட்டுருக்கு. யா, சரி. இப்போ Q is equal to N into U ஆகிடுச்சா? சரி, இப்போது அடுத்து என்னென்னா, இப்போ இதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுன்னா, ஒரு மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும், அந்த மெஷர்மெண்ட்டை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கிற ஐடியா நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது நான் வந்து ஒரு பிளாக் எடுத்துக்கிறேன். அந்த பிளாக்கில் வந்து நான் மெஷர் பண்ண சொல்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட 2 கண்டிஷன் சொல்கிறேன். ஒன்று சென்டிமீட்டர் ஸ்கேலை கொடுத்து, மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கேலை கொடுத்து மெஷர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இன்னொரு டைம் இன்ச் டேப்பும் கொடுத்துட்றேன். 2 இதுலேயும் வச்சு எவ்வளோ யூனிட்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. எப்படின்னா, இந்த பிளாக் எடுத்து வச்சுட்டு இந்த பிளாக்கோடைய லென்த்தை சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சிங்கன்னா மெஷர் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா 10.16 சென்டிமீட்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி இன்ச் டேப் வச்சு பார்த்தாலும் 4 இன்ச், 2 குவான்டிட்டி ஒன்று தான், மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் தான் வேறு. ஸோ இப்போ N1, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மெஷரபிள் குவான்டிட்டியை நான் U1 எடுத்துக்கிறேன். அதாவது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இங்கே பாருங்கள், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு மீட்டரில் இருந்ததுன்னா அது யூன் எடுத்திருந்தேன்னா, அதனால் இங்கே சென்டிமீட்டருக்குனால அதை U1 எடுக்கிறேன். இந்த நம்பரை N1 எழுதுகிறேன். அதே மாதிரி இந்த இன்ச்சை U2ன்னு எழுத போகிறேன், இந்த N2ன்னு எழுத போகிறேன். ஓகே, அதை தான் எழுத போகிறேன். Q is equal to N1 U1 which is equal to 10.16. இது வந்து N2 U2 which is 4 inch. சரி, இதுலேருந்து என்ன சொல்ல வரேன், ஒன்றும் இல்லை. ஒரே இதை 2 வித்தியாசமான டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் ஸ்கேலில் மெஷர் பண்ணும்போது நம்ம ஒரு டெரிவேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் இது சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்போ இது பண்ணும்போது சென்டிமீட்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ணால் ஒரு வேல்யூ வருது, இன்ச் ஸ்கேலில் மெஷர் பண்ணால் ஒரு வேல்யூ வருதா? ஸோ இது ரெண்டும் ஆனால் என்னது, ஒரே இதை தான் மெஷர் பண்ணுது, ஒரே லென்த்தை தான் மெஷர் பண்ணுது. லென்த்தை மெஷர் பண்ணும்போது Q is equal to N1 U1 N2 U2. இப்போ Q is equal to N1 U1 N2 U2. இப்போ இது என்ன அர்த்தம்னா 10.16 சென்டிமீட்டர் which is equal to 4 inch. ரெண்டும் சேம் தான். இப்படி சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணால் 10.16, இன்ச்சில் மெஷர் பண்ணால் 4 inch. இப்போ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம், அதாவது இந்த 10.16 எந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டால் 1 சென்டிமீட்டர் is equal to 4 divided by 10.16 in terms of inch. ஸோ அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 சென்டிமீட்டர் is equal to 0.39 inch. சென்டிமீட்டருக்கும் இன்ச்சுக்குமான கன்வர்ஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதே இதை 4 இந்த பக்கம் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் 10.16 divided by 4 சென்டிமீட்டர் which is equal to 1 inch. ஸோ அப்போ 1 inch is equal to, ரீரைட் பண்ணிங்கன்னா 1 inch is equal to 2.54 சென்டிமீட்டர். சரி, ஓகே. இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 2 மெஷர்மெண்ட், இப்போ இது நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்னால உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இதுவே எனக்கு வந்து இப்போ நம்ம புக்கில் ஒரு புக் பேக்கில் ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, 1 மீட்டர் which is equal to how much light year அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்னன்னா, இதில் எதுக்கு இந்த கொஷின்னா, இப்போ NCERT புக்கில் தான் நான் சொல்கிறேன். இந்த மீட்டருங்கிறது ஒரு யூனிட்டு, லைட் இயருங்கிறது ஒரு யூனிட். ஓகேங்களா? இப்போ இது N1, இது N2. இப்போ இதில் எல்லாமே கொடுத்துட்டாங்க, 1 மட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்கல. என்னது, N2 கொடுக்கல. இப்போ என்னென்னா, U1 U2 ரெண்டுமே வேறு மெஷர்மெண்ட், டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் யூனிட். ஓகேங்களா? அப்படின்னா N1 வேறையாக இருக்கும், N2 வேறையாக இருக்கும். இதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கன்வர்ஷன் இருக்குது, நம்ம இதெல்லாம் லைட் இயர் என்னன்னு படிச்சுட்டு அதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? சரி, Q is equal to N1 U1, இதில் N2 U2 இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்டெப்பை மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதிட்டு Q is equal to N1 U1 N2 U2 ஆச்சா? இப்போ கான்ஸ்டன்ட், இப்போ இந்த லென்த் வந்து நான் என்ன சொல்கிறேன், கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா இப்படி மெஷர் பண்ணாலும் இது கான்ஸ்டன்ட் தான், இந்த பக்கம் மெஷர் பண்ணாலும் இது கான்ஸ்டன்ட் தான். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் which is equal to N1 U1 which is equal to N2 U2. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக NU is equal to constant அப்படி போடுறோம், which is இது இப்படி NU is equal to constant, N1 U1 is equal to N2 U2 which is nothing but NU is equal to constant எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு, இந்த கான்ஸ்டன்ட் பதிலாக நான் ப்ரொபோஷனாலிட்டியை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அப்போ N is inversely proportional to U அப்படின்னு எழுதலாம். ஓகேவா?
ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னா n is equal to constant divided by u. ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணால் நான் ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் கொண்டு வரலாம். ஸோ n is equal to 1 by u. ஓகேங்களா, n is equal to 1 by u. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். சரி, ஓகே. இப்போ இந்த n is equal to 1 by u அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை பொறுத்து இந்த n வேல்யூ மாறும் அப்படின்னு அர்த்தம். சரி, இது எப்படி இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கிறதுனா ஒன்றும் இல்லை. இப்போ நான் சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணும்போது 10 சென்டிமீட்டர் ஆச்சா, அப்போ என்னோடது 1 சென்டிமீட்டர் இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த 1 சென்டிமீட்டர் தான் நான் இங்கே சொல்ல வர u1. இந்த 1 சென்டிமீட்டர் தான் நான் சொல்ல வர u1. சரி, அப்போ இந்த இன்ச்சுங்கிறது இப்போ இன்ச் எடுத்துச்சிங்கன்னா 1 இன்ச்சு கண்டிப்பாக பெருசாக இருக்கும். ஸோ இவ்வளோ இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த இது தான் 1 இன்ச்சு. ஸோ இந்த 1 இன்ச்சு u2. அப்போ பாருங்கள், u1 வந்து u2ஓட கம்மி, u2 பெருசு. அப்போ u2 பெருசாக இருந்துச்சுன்னா n2 சின்னதாக இருக்கும், n1 சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ ஓகே, அதான் n is inversely proportional to u. இப்போ u1 அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இதில் u1 கம்மி. ஸோ u1 கம்மியாக இருந்துச்சுன்னா n1 அதிகமாக இருக்கும், u2 அதிகமாக இருந்துச்சுன்னா n2 கம்மியாக இருக்கும். இது தான் நான் இங்கே சொல்ல வரேன், சுற்றி வளைச்சி சொல்ல வரேன். ஆனால் இதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது நீங்கள் ஒரு 2-3 சம் சால்வ் பண்ணும்போது என்னோட கிளாரிட்டி கிடச்சிடும். ஆனால் இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. இந்த யூனிட்டை பற்றி நம்ம இவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம்ல. இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ரோப் கொடுத்துருந்தேன். அந்த ரோப்போடைய லென்த் எவ்வளோன்னு மெஷர் பண்ண சொல்லியிருந்தேன்னா, இப்போ இந்த ரோப்போடைய லென்த்து 10 மீட்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க. அது எப்படி சொன்னீங்கன்னா, ஒரு 1 மீட்டர் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணி சொன்னீங்க. இது ஒரு 1 மீட்டர் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணி சொன்னீங்களா. இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இதுதான் இந்த லென்த்து தான் 1 மீட்டர்னு யார் சொன்னா? இதுக்காக இது சொன்னாங்க. ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்க, இதுக்காக சொன்னாங்க. இதை யார் சொன்னாங்கன்னா, CGPM அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருந்துச்சு. ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு அடிக்கடி நடக்கும். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட லென்த்தை தான் 1 மீட்டர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து நம்ம இன்டர்நேஷ்னலாகவும் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்டை யார் கொண்டு வந்தாங்கன்னா, CGPMங்கிறவங்க கொண்டு வந்தாங்க. அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ஆல் ஓவர் வேர்ல்டில் ஒரு மீட்டர்னால் இவ்வளோ தான் இருக்கும்ப்பா, ஆளுக்கு ஒரு மீட்டர் சொல்லக்கூடாது, இதுதான் 1 மீட்டர்னு அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த இதை என்ன சொல்கிறேன்னா, இதைத்தான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கேள்வி என்னென்னா, சரி இப்போ இது மாதிரி நான் வந்து லென்த்துங்கிற ஒரே ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதே மாதிரி டைம்னு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது, டெம்பரேச்சர்னு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது, அக்சலரேஷன் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது. நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பெண்டிக்ஸில் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ்லாம் படிக்கும்போது 99 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் மேலே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த 99க்குமே இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் யூனிட் இவங்க யூஸ் பண்ணாங்களா? அதாவது லென்த்னா இவ்வளோ இருந்தால் தான்ப்பா 1 லென்த்து, டைம்னா இது இருந்தால் தான்ப்பா 1 செகண்டு, டெம்பரேச்சர்னா இது இருந்தால் தான்ப்பா 1 டிகிரி சென்டிகிரேட் இல்லை 1 கெல்வின்னு வரும் நம்மளுக்கு, வெலாசிட்டினா இது இருந்தால் தான்ப்பா 1 மீட்டர் பெர் செகண்ட். எல்லாத்துக்கும் இந்த 99க்கு அவங்க ஸ்டாண்டர்ட் யூனிட் கொடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. என்ன பண்ணாங்கன்னா, வெறும் 7 யூனிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டாண்டர்ட் யூனிட் ரெடி பண்ணாங்க. அதாவது இதுக்கு மட்டும்தான் டிஃபனேஷன் கொடுத்தாங்க. லென்த்னா இதுதான் 1 மீட்ரு, டெம்பரேச்சர்னா இதுதான் 1 கெல்வின்னு அப்படின்னு அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. மற்ற 92 இல்லை, மற்ற அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை என்ன பண்ணாங்கன்னா இந்த 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிலேருந்து டெரைவ் பண்ணாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு வெலாசிட்டி எடுக்கிறீங்க. இப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம். இப்போ இந்த டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு லென்த்து, டைமுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அந்த டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இந்த லென்த் அதான் டிஸ்டன்ஸுங்கிறது லென்த் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, டைமுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இந்த 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டியுமே ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ நம்ம அதான் படிக்க போகிறோம். ஃபண்டமெண்டல்னா ஒன்று ஸ்டாண்டர்ட் யூனிட். இந்த 2க்குமே ஸ்டாண்டர்ட் யூனிட் இருக்கிறதுனால வெலாசிட்டிக்கு ஸ்டாண்டர்ட் யூனிட் தேவையில்லை. இந்த 2ஐயும் வச்சே நம்ம இதை டிஃபைன் பண்ணிடலான்னு யார் சொன்னாங்கன்னா, CGPM சொன்னாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்னு சொல்கிறோம். ஸோ இந்த 7க்கு மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் யூனிட் கிரியேட் பண்ணாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட் எப்படி இருக்கும்னா, பேசிக்காக இருக்கும், எல்லாருக்கும் ஈஸியாக சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் இதை வந்து இன்டர்நேஷ்னலாக இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது முக்கியமாக என்னென்னா, இது வந்து டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். டைமை பொறுத்து மாறாது, டெம்பரேச்சரை பொறுத்து மாறாது, ப்ரெஷரை பொறுத்து மாறாது, எதை பொறுத்து மாறாது, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த லென்த்துனா இதுதான்ப்பா லென்த்து, எங்கே போய் நீ மெஷர் பண்ணாலும் இவ்வளோ தான்ப்பா லென்த்து. நம்ம இந்தியாவில் ஒரு லென்த்து நான் இவ்வளோ 1 மீட்ரு, நம்ம அமெரிக்காவில் இதெல்லாம் 1 மீட்டர் நம்ம டிஃப்ரென்ஸாக சொல்ல மாட்டோம். எங்கே போனாலும் லென்த் 1 மீட்டர்னா 1 மீட்டர் தான். ஸோ இதுதான் அவங்க ஒரு கமிட்டி மாதிரி போட்டு கான்ஃபரன்ஸ் போட்டு இதுதான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க, இது எதுக்கு பண்ணணும்? சும்மா ஆளாளுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருந்துருக்கனால. ஆனால் ஃபஸ்ட் இப்படி தான் மெஷர்மெண்ட் வச்சுருந்தாங்க. எப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருந்துச்சு. இப்போ ஃப்ரான்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா CGSன்னு ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருந்துச்சு, MKSம் இருந்துச்சு ஃப்ரான்ஸில். ஃபஸ்ட்டு CGSங்கிறது ஓல்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் MKS கொஞ்சம் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க.
இப்போ பிரிட்டிஷில் பார்த்தீங்கன்னா FPS யூஸ் பண்ணாங்க. இப்போ ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொன்று இருக்கப்போ இவங்க என்ன பண்ணாங்க, SI யூனிட் சிஸ்டம்னு கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் மெஷர்மெண்ட் சிஸ்டம் நான் தெரியணும்ல, மெஷர்மெண்ட் சிஸ்டம் நான் சொல்கிறேன். CGS, FPS, MKS, SI. இப்போ நான் 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். அதை வச்சு தான் நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். லென்த்து, மாசு, டைமு. இப்போ லென்த்தை ஃப்ரான்ஸில் ஃபஸ்ட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா சென்டிமீட்டரில் மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ லென்த் கொடுத்தாலும் 100 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாசை கிராமில் ரெப்ரசென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டைமை செகண்டில் மெஷர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுவே கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரான்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மீட்டரில் மெஷர் பண்ணாங்க, கிலோகிராமில் மெஷர் பண்ணாங்க, செகண்டில் மெஷர் பண்ணாங்க. இப்போ இது இல்லாமல் பிரிட்டிஷில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃபுட்டு, பவுண்டு, செகண்ட். இப்போயுமே நம்ம லென்த்தை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணால் ஃபூட்டில் போடுவாங்க. அதுக்கப்புறம் மாஸ் வந்து பவுண்டில் தான் சொல்லுவாங்க. இவ்வளோ பவுண்ட்ஸ் இருக்கா, 100 பவுண்ட்ஸ் 200 பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு உடனே கன்வர்ஷன் தெரியாது. ஓகேங்களா? இப்போது ஸோ இது வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொன்று இருந்துச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நேஷ்னலாக இப்போலாம் நீங்கள் எங்கே போனாலும் ஒரே இது தான்ப்பா மேக்ஸிமம் யூஸ் பண்ண சொன்னது என்னென்னா SI யூனிட்டுங்கிற ஒரு சிஸ்டம் தான் மெஷர் பண்ண சொன்னாங்க. அது வந்து லென்த்தை மீட்டர்லையும், மாசை கிலோகிராம்லையும், டைமு செகண்ட்லையும் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், MKS சிஸ்டமும் SI சிஸ்டமும் ஒன்றே தானே இருக்குது, ஏன் இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா, MKSல வெறும் லென்த்து, மாசு, டைம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நம்ம சொன்னோம்ல 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அந்த 7ல் 3 மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கேன். மீதி 4க்கும் SI யூனிட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால தான் SI யூனிட்னு வச்சுக்கிறேன். அதுக்கு வேறு இருக்கும் இந்த இதில். இதை தான் அக்செப்டட் இன்டர்நேஷ்னலி அப்படின்னு சொல்கிறாங்க SI யூனிட். சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. அதுவும் இல்லாமல் இந்த CGS சிஸ்டம் பர்டிகுலராக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காசியன் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போது அடுத்த 12th என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் சாப்டர்ஸ்னு ஒன்று படிப்போம். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் சாப்டரில் நம்ம சென்டிமீட்டர், கிராமு, செகண்ட்ஸ் இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிசமையே அவங்க இந்த சென்டிமீட்டர், கிராம், செகண்ட் வச்சு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அதை காசியன் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா காஸ்லாலாம் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, இது முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். சரி, இப்போ நான் முன்னாடியே சொன்னதான் 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மட்டும்தான் வச்சுட்டு அதுக்கு ஸ்டாண்டர்ட் யூனிட் போட்டாங்களா, அந்த 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வச்சு போட்டது தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்லிட்டாங்க. மற்ற குவான்டிட்டிஸ் எல்லாம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட், ஏன் 7 மட்டும் வைக்கணும்? இப்போ இந்த 7னா எந்த 7 நாள் வச்சுக்கலாமா, இல்லை இந்த குறித்த 7 மட்டும் தான் வச்சுக்கலாமான்னு கேட்டால் எந்த 7 நாள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரேண்டமாக ஒரு 7 நம்பர் எடுத்தாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, இப்போ நான் என்னை போய் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், லென்த் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் மாஸ் எடுக்கிறேன், அது 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுக்கணும்ல, டைம் எடுக்கிறேன், அப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக வரது வெலாசிட்டி தானே, வெலாசிட்டி எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன ஒரு கண்டிஷன் இருக்குன்னா, நம்ம பிக் பண்ண 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கூட டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, தொடர்போடு இருக்கக்கூடாது. இப்போ ஆனால் இந்த வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து லென்த்து டிவைடட் பை டைமாக, இப்போ லென்த்து கூடயும் டிபெண்ட்டாக இருக்குது, டைம் கூடயும் டிபெண்ட்டாக இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லிடுவேன், நீ இந்த வெலாசிட்டியை யூஸ் பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லிடுவேன். சரி, அப்படி சொல்லிட்டீங்களா? நான் என்ன சொல்கிறேன், வெலாசிட்டி வேணும், கண்டிப்பாக வேணும்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், லென்த்தையும் தூக்கிடணும், டைமையும் தூக்கிடணும், மாசு, வெலாசிட்டி அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், ரேண்டமாக பிக் பண்ணலாம். ஆனால் ஸ்டாண்டர்ட் அதை CGPM அந்த கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணாங்கன்னா இந்த 7 மட்டும்தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், இந்த 7 மட்டுக்கும் தான் நான் ஸ்டாண்டர்ட் யூனிட் கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டனால அதை தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்லிட்டாங்க. மற்ற குவான்டிட்டிஸ் எல்லாம் டெரைவ்ட் குவான்டிட்டிஸ்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போது இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ், அதுக்கப்புறம் இது டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஓகே, இதை நம்ம சொல்லிட்டோம். சார் அந்த டெஃபினேஷன் பார்க்கணும்ல. இப்போ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். இப்போ இந்த 7 செலக்ட் பண்ணதில் ஒன்று இன்னொன்னோட டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதான் ஃபஸ்ட் பாயிண்ட், ஷுட் பி இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். அதுக்கப்புறம் இன்னொன்று இட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இந்த டெரைவ்ட் குவான்டிட்டிஸை சொல்லிடுறேன். டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் நம்ம என்ன சொன்னோம், டெரைவ்ட் குவான்டிட்டிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், வெலாசிட்டி சொன்னோமா. வெலாசிட்டி வந்து நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்தே டெரைவ் பண்ணிடலான்னு சொன்னோமா. அதாவது ஆல் அதர் தென் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ஓகேவா, இந்த டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் தி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே பாருங்கள், ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸிலேருந்து நம்ம டெரைவ்ட் குவான்டிட்டிஸை நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, இப்போ இதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு சொன்னதுனால இவங்க என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா, இந்த லென்த் மாஸ் டைமை இதை வந்து மற்ற குவான்டிட்டிஸ் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் cannot be expressed in terms of other physical quantities அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினேஷன் கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதுதான் கான்செப்ட். அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் யூனிட் இருக்கிறதுனால அது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். டெரைவ்ட் குவான்டிட்டிஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து டெரைவ் பண்ணுறதுனால டெரைவ்ட் குவான்டிட்டிஸ்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ
ஆனால் நம்ம புக்கில் கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா derived quantitiesல இருக்கிற மாதிரியே கொஞ்சம் கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா cannot be expressed in terms of other physical quantities சொல்லிட்டாங்க. ஏன்னா இதை வந்து derived quantities ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் மூலியமாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மற்ற குவான்டிட்டிஸ் மூலிமா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் சுற்றி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன, derived quantities என்ன தெரிஞ்சிச்சு. அதில் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போ நம்ம ஏன் இந்த எஸ்ஐ யூனிட் சிஸ்டமாக தான் நம்ம ஓவராலாக இன்டர்நேஷ்னலாக அக்செப்ட் பண்ணிட்டோம்னு சொன்னல. ஸோ அது ஏன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அதுக்கு அட்வான்டேஜஸ் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஐ யூனிட் சிஸ்டமை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இட் இஸ் டெவலப்டு. யார் டெவலப் பண்ணாங்கன்னா பியூரோ இன்டர்நேஷ்னல் டெஸ் போய்டேஸ் எட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃப்ரான்ஸில், அதாவது ஃப்ரெஞ்சு வேர்டு. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், சிஸ்டம் இன்டர்நேஷ்னல், எஸ்ஐஏவே சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் சொல்கிறாங்க. சிஸ்டம் இன்டர்நேஷ்னலுங்கிறது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு. இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஃப்ரெஞ்சு வேர்டில் இருக்கிறது அப்படியே எஸ்ஐனே வச்சுக்கிட்டாங்க. சரி, இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா பியூரோ இன்டர்நேஷ்னல் பாயிண்ட்ஸ் எட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிஐபிஎம், அதாவது ஃப்ரெஞ்சு தான், ஃப்ரான்ஸில் தானே பண்ணாங்க. ஸோ இதை என்ன பண்ணாங்கன்னா சிஜிபிஎம், அதாவது கான்ஃபரன்ஸ், சிஜிபிஎம்ங்கிறது அதுதான் கான்ஃபரன்ஸ் ஜெனரல் டேஸ் பஸ். இது என்ன பண்ணாங்க, ரிவைஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எஸ்ஐ சிஸ்டம் யார் டெவலப் பண்ணாங்கன்னா இந்த பிஐபிஎம் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிஜிபிஎம் வந்து அதை ரிவைஸ் பண்ணாங்கன்னா வருஷம் ரிவைஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ரிவைஸ் பண்ணாங்க 2018 ரிவைஸ் பண்ணிக்காங்க லேட்டஸ்ட்டாக. ஆனால் ஃபஸ்ட் டைமாக இந்த சிஜிபிஎம் என்ன பண்ணாங்கன்னா 1960 தான் அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் கொடுத்தாங்க. இன்னொன்று என்ன கொடுத்தாங்கன்னா 2 சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் கொடுத்தாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸை பற்றி பேசல. ஃபஸ்ட்டு 7 ஸ்டாண்டர்ட் யூனிட் போட்டாங்களா, அதுக்கப்புறம் 2 சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ்னு போட்டாங்க. அது ஏன் அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம், அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்ன, அப்புறம் 2 சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் என்னன்னு பார்த்துடலாம். லென்த்து, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லென்த்து, மாசு, டைமு, எலக்ட்ரிக் கரண்ட்டு, டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸு, லூமினஸ் இன்டென்சிட்டி. இது 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இப்போ 2 சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் என்ன, பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். ஓகேங்களா, அதனோட யூனிட்ஸ் பற்றி நம்ம இன்னும் பேசல. ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸுக்குன்னு ஒரு மெஷர் பண்ணுறோம்ல, அந்த யூனிட்டை நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். இது இல்லாமல் derived குவான்டிட்டிஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறத derived யூனிட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதனுடைய யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. மீட்டர், கிலோகிராம், செகண்ட், ஆம்பியர், கெல்வின், மோல், கேண்டிலா. நீங்கள் இப்படி ஞாபகம் இப்படி தான் ஞாபகம். லென்த்துக்கு லென்த்துக்கு மீட்டரு, மாசுக்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்டு, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர், டெம்பரேச்சருக்கு கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு மோல், லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு கேண்டிலா. ஸோ மீட்டருக்கு சிம்பிள் எம், கிலோகிராமுக்கு கேஜி, செகண்ட் எஸ், ஆம்பியர் கெல்வின், ஆம்பியர் ஏ, கெல்வின் கே, மோலுக்கு எம்ஓஎல், கேண்டிலாக்கு சிடி. ஸோ இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம எப்படியே பார்க்கலாம், பார்க்கலாம். பிளேன் ஆங்கிள் வந்து 2 சிம்பிள் இருக்கும். ஒன்று டிகிரி நம்ம யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேடியன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ அதில் டிகிரி ரேடியன் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. எஸ்ஐ யூனிட்டில் ரேடியனில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சாலிட் ஆங்கிளை ஸ்டெரேடியன் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ நான் சொன்னல இந்த எஸ்ஐ யூனிட்டில் ஒரு 7 சொல்லிட்டோமா, அந்த எஸ்ஐ யூனிட்டுக்குன்னு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. சிஜிஎஸ், எஃபிஎஸ், எம்கேஎஸ் சிஸ்டம் தவிர்த்து இந்த எஸ்ஐ சிஸ்டமுக்குன்னு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அதை மட்டும் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ எஸ்ஐ சிஸ்டமுக்கு இந்த புக்கில் நம்ம NCERT புக்கில் அவ்வளோ கொடுக்கல, பட் இதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்ஐ சிஸ்டம் வந்து ஒரு ரேஷனல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ எஸ்ஐ சிஸ்டமில் மெக்கானிக்கல் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, ஹீட் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே யூனிட் தான். ஆனால் சிஜிஎஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு ஜூலு, ஹீட் எனர்ஜிக்கு கேலரி, அப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வாட் எவர். இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தனித்தனியாக யூனிட் வச்சுக்கலாமே ஏன் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஆனால் நம்மளுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் போக படிப்போம், மெக்கானிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம், ஹீட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே ஒரே எனர்ஜி தான், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஜூல் தான் கரெக்டாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஐ சிஸ்டம் வந்து ஒரே ஒரு எனர்ஜினாலே ஒரே ஒரு யூனிட் தான் யூஸ் பண்ணும். ஒன்லி 1 யூனிட் ஃபார் 1 ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எனர்ஜிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த எடுத்துக்கிட்டாலும் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரே ஒரு யூனிட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அது ரேஷனல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. சரி, அப்புறம் இன்னும் என்னென்னா கோஹரண்ட் சிஸ்டம் அப்படி சொல்கிறாங்க. கோஹரண்ட் சிஸ்டம்னா நமக்கு ஒன்றும் இல்லை, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் சொன்னோமா. அந்த டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு லென்த்து, இதுங்கிறது டிவைடட் பை டைம். இப்போது நான் என்ன பண்ணேன், இது ஒரு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இது ஒரு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ரெண்டையும் சிம்பிளாக ஒரு டிவிஷன்லேயே என்னால் derived குவான்டிட்டியை கொண்டு வர முடியுது. அதனால தான் இந்த சிஸ்டம் என்ன சொல்கிறாங்கன்னா கோஹரண்ட் சிஸ்டம் சொல்கிறாங்க. எதர் சிம்பிளிஃபைடு மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் மூலியமாகவே என்னால் derived குவான்டிட்டிஸை கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா அந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து கோஹரண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த எஸ்ஐ சிஸ்டம் வந்து ஒரு மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அந்த மெட்ரிக் சிஸ்டம்ங்கிறது கொஞ்சம் ஈஸி தான், ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு லென்த்து, மாசு, வால்யூம் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இதை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். இப்போ பேஸ் யூனிட்டாக நான் மீட்டர், இப்போ ஒரு மீட்டர் எடுத்துக்கிறேனே, இப்போ 1 மீட்டர் எடுத்துப்போம். 1 மீட்டர், அதுக்கப்புறம் 10 மீட்டர்,
100 மீட்டர், அதுக்கப்புறம் 1000 மீட்டர், அடுத்து இது 0.1 மீட்டர், அப்புறம் 0.01 மீட்டர், 0.001 மீட்டர். ஓகேவா? இப்போது இந்த 10 மீட்டரை இப்போ நம்மளுக்கு ஈஸியாக என்னென்னா 10 மீட்டர் 100 மீட்டர் 1000 மீட்டர் வரைக்கும் கூட சொல்லிடலாம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் 10,000 மீட்டர் 20,000 மீட்டர்னு சொல்கிறது கொஞ்சம் ஒரு நல்லா இருக்காது, அது சிம்பிளாக சொல்லணும்ல. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா 10 மீட்டர் டெக்காமீட்டரும் 100 மீட்டர் ஹெக்டோமீட்டரும் கிலோமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இப்போ இங்கேருந்து இன்னொரு ஏதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் இல்லை 584 கிலோமீட்டர்ஸுங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். இல்லை நம்ம என்ன பண்ணணும் 584 × 1000னா 584,000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் 584 கிலோமீட்டர்ஸ் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் மெயினாக இந்த டெசிமலுக்கு வாங்களேன், டெசிமீட்ரு, சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். இப்போ 0.001 மீட்டர்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் 1 மில்லிமீட்டர்னு சொல்லலாம்ல. ஸோ இது வந்து ஈஸியாக என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி அதாவது என்னென்னா மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ஆல் நம்ம பவர்ஸ் ஆஃப் 10ஆல் என்னால் ஒரு யூனிட் எக்ஸ்பிரஸ் பண்ணுற முடியறதுனால இதை மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்கிறோம். இப்போ இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எஸ்ஐ சிஸ்டம் மட்டும் கிடையாது, இன்னொன்று எஸ்ஐ சிஸ்டமு, எம்கே சிஸ்டமு, சிஜிஎஸ் சிஸ்டம் மூணுமே மெட்ரிக் சிஸ்டம் தான். சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஸ்ஐ இது மூணுமே மெட்ரிக் சிஸ்டம் தான். எஃபிஎஸ் சிஸ்டம் மட்டும் மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது. ஏன்னா எஃபிஎஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபுட்டு, பவுண்டு, செகண்டு. ஓகேங்களா? இப்போ ஃபூட் எடுத்துங்க. ஃபூட்டை வந்து இப்போ நம்ம போடுங்க, யோசிச்சு பாருங்க. ஃபூட்டை வந்து டெக்கா ஃபுட், ஹெக்டோ ஃபுட், கிலோ ஃபுட் அதெல்லாம் மெஷரே அப்படி சொல்கிறதே கிடையாது. டெசி ஃபுட், சென்டி ஃபுட், மினிமூட் இந்த மாதிரி சொல்கிறதே கிடையாது. அதனால் எஃபிஎஸ் சிஸ்டம் இட் இஸ் நாட் எ மெட்ரிக் சிஸ்டம். எஃபிஎஸ் சிஸ்டம் இஸ் நாட் அ மெட்ரிக் சிஸ்டம். சரி, ஓகே. இப்போ இதில் நான் சொன்ன ஒரு யூனிட், இப்போ நான் ஒரு மெஷர்மெண்ட்டை எழுத போகிறேன், அதுக்கு ஒரு சர்டைன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்ல. இதெல்லாம் நம்ம என்சிஆர்டி புக்கில் இல்லை, பட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு 20 மீட்டர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த நீங்கள் ஒன்று என்ன பண்ணணும், அதாவது சிம்பிளாக எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா வெறுமனே ஸ்மால் லெட்டரை வச்சு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸ்மால் லெட்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு கமா ஃபுல் ஸ்டாப் எதுவும் போடக்கூடாது. சரி, ஃபுல் ஸ்டாப் போடவே கூடாது. ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல் ஸ்டாப்பு கண்டிப்பாக சிம்பிள்ஸ் ஆர் நாட் ஃபாலோடு பை ஃபுல் ஸ்டாப். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னா இப்போ இதுவே 100 நியூட்டனுங்கிறது ஒரு சயின்டிஸ்ட் நேமில் அந்த நியூட்டனுங்கிறத வச்சதுனால அந்த எண்ணை வந்து என்ன பண்ணலான்னா கேபிட்டலாக போடலாம். சிம்பிள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் நான் யூனிட்டுன்னு சொன்னேன்னா அது வந்து நியூட்டன். ஓகேங்களா? இதனுடைய சிம்பிள்னு சொன்னேன்னா அது வந்து கேபிட்டல் என். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறேன். சிம்பிள் வந்து கேபிட்டல் என்னாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ இதுவே நான் வந்து ஃபுல்லாக எழுதுறேன் 20 மீட்டர்னு எழுதுனேன்னா இந்த எம்மும் ஸ்மாலில் தான் இருக்கணும். நான் கேபிட்டலில் எம்மு போடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் போடக்கூடாது. அதே மாதிரி 100 நியூட்டன் இங்கேயும் எண்ணு ஸ்மாலாக இருக்கணும். ஈவன் ஃபார் சயின்டிஸ்ட்டுக்கும் எண்ணு ஸ்மாலாக இருக்கணும். ஆனால் இதுவே நான் சிம்பிளாக போடும்போது மட்டும்தான் கேபிட்டல் என் போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ இதுவே 100 kg நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக 100 kgsன்னு சொல்லக்கூடாது, 100 kg தான் சொல்லணும். ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஸ்மால் யூனிட்ஸ். ஸோ இது தான் நம்ம புக்கில் இந்த லென்த்து, மாசு, டைம், எலக்ட்ரிக் கரண்ட், தெர்மோடைனமிக், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? லென்த்துனா இதுதான்ப்பா லென்த், இதுதான் அதாவது இதுதான் 1 மீட்ரு, இதுதான் 1 கிலோகிராமு, இதுதான் 1 செகண்ட் இப்படிங்கிறதுக்கு அவங்க டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை இப்போ இந்த ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மற்றதெல்லாம் சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ என்னென்னா இந்த மீட்டர் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அந்த மீட்டருங்கிறது சரி 1 மீட்டர் எஸ், அதாவது 1 மீட்டர் இந்த மீட்டர் அப்படின்ற எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்து இட் இஸ் டிஃபைன்ட். அதாவது 1 மீட்டர் இஸ் டிஃபைன்ட் பை தி ஃபிக்ஸ்டு நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் டு பி 299792458 when expressed in unit meter per second, where the second is defined in terms of CCM frequency something கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இருங்க, இதை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் கொஞ்சம் சொல்கிறேன். சொல்லப்போனால் இதுதான் தெரிஞ்சால் அவங்க சொல்கிறதுக்கு சிம்பிளாக டெஃபினேஷன் நான் சொல்கிற மாதிரி 1 மீட்டருங்கிறது இட் இஸ் த லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு பை லைட் இன் வேக்கம் இந்த செகண்டில் தான் இருக்குன்னு சொல்கிறது தான் அந்த டெஃபினேஷன். அப்படி கொஞ்சம் குளறி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ஃபஸ்ட் நான் சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணுங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, இது கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, லென்த்தை மெஷர் பண்ணணும் 1 மீட்டர் டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த பாரிஸ்லேருந்து ஒரு மெரிடியன், பாரிஸ்னால் ஃப்ரான்ஸில், ஓகே, மெரிடியன், இந்த பாரிஸில் போகிற மெரிடியனில் நார்த் போல்லேருந்து ஈக்குவேட்டர் வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு டிவைடட் பை 1 மில்லியன் போட்டால் என்ன வேல்யூ வருதோ அதை தான் 1 மீட்டர்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய மெஷர்மெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸ்டாண்டர்டாக நம்மளால்
பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அதனால் அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா ஒரு ராட் எடுத்துக்கிட்டாங்க. இந்த ராட் எடுத்து ஒரு 2லேருந்து இன்னும் 2 மார்க் பண்ணிவிட்டு இதுதான்ப்பா 1 மீட்டர்னு சொல்லிவிட்டு ஒரு லேபில் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பர்டிகுலர் ப்ரெஷரில் வச்சுட்டாங்க. ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமான ராடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், டெம்பரேச்சர் கம்மியான ராடு குறுகும், கான்ட்ராக்ட் ஆகும். இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்காக ஒரே டெம்பரேச்சரில் ஒரே ப்ரெஷரில் வச்சாங்க. அதுவும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் டெம்பரேச்சர் மாறும், எல்லாம் மாறும், கஷ்டம். ஸோ அதையும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா அடுத்து ஒன்றுக்கு வந்தாங்க. இப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா லைட்டாக ஸ்பீட் ஆஃப் லைட் வச்சாங்க. ஏன் ஸ்பீட் ஆஃப் லைட்டை கொண்டு வந்தாங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டு இன் வேக்கம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு லைட்டை நான் ஒரு டார்ச் எடுத்து ஆன் பண்ணி வேக்கமில் ஆன் பண்ணேன்னா அந்த டார்ச் 1 செகண்டில் 3 × 10⁸ மீட்டர் ட்ராவல் ஆகிடும். அதனால தான் நம்ம 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட்னு சொல்கிறோம். அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிறது எப்போயுமே அதே தான் இருக்கும், எப்போயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எந்த டெம்பரேச்சர்லையும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், எந்த ப்ரெஷர்லையும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் அந்த கான்ஸ்டன்ட்டு எப்போயுமே மாறக்கூடாதுல்ல உங்களுக்கு, அதனால அந்த கான்ஸ்டன்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் தான்ப்பா கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் ஒரு லைட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணி வேக்கமில் நான் வந்து ஒரு 1 மீட்ரு இப்படி கூட சொல்லக்கூடாது. இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறேன், 1 செகண்டில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் 3 × 10⁸ மீட்டர் ட்ராவல் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு 1 செகண்டில் அதாவது 1 செகண்டில் எனக்கு எவ்வளோ ட்ராவல் ஆகிடுச்சு வெயிட் பண்ண எழுதுகிறேன். 1 செகண்டில் இங்கே எழுதி வச்சுருப்பேன், அதான் இங்கே எழுதியிருக்கேன். சரி ஓகே, பெட்டர் நான் எழுதுகிறேன். 1 செகண்டில் 3 × 10⁸ மீட்டர் ட்ராவல் ஆனது. நான் இப்போ என்ன பண்ணேன்னா 1 மீட்டருக்கு எவ்வளோ செகண்ட் தேவைப்படுன்னு பார்த்தா 1/3 × 10⁸. ஓகேவா, செகண்ட்ஸ். அதாவது 1 மீட்டர் = 1/3 × 10⁸ மீட்டர் per செகண்ட். இப்போ இந்த 3 × 10⁸ தான் இங்கே ஒன்றும் இல்லை, கொஞ்சம் போட்டோன்னா 299,792,458. ஓகேங்களா, இது சிம்பிளிஃபை பண்ணி தான் 3 × 10⁸ நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ 1/299,792,458 அப்படிங்கிற செகண்ட்ஸ். 1/ இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோ அதை தான் 1 லென்த்துன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஏன் எவ்வளோ சுற்றி வளைக்கிறாங்கன்னா, இப்போது இவங்க இந்த 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, கிலோகிராம்னா இதுதான்ப்பா 1 kg, ஒரு குறிப்பிட்ட வெயிட் தான் 1 kgன்னு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் எடுத்தாங்க. அந்த யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த லென்த்தை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன், அந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை மட்டும் வச்சுக்கிட்டேன். இப்போ இதே மாதிரி 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் 7 யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டை வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கோ. ஓகேவா, ஸோ இப்போ இது வரைக்கும் ஓகே. அடுத்து சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் இருக்குது. சரி, முடிச்சிடலாம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்ட் டெரைவ்ட் யூனிட்ஸை முடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை நம்ம மெஷர் பண்ணுறோம்ல, ஒரு யூனிட்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதெல்லாம் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம டெரைவ்ட் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதை படித்தாலே தெரிஞ்சு, யூனிட்ஸ் இன் விச் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் மெஷர்ட் ஆர் called as fundamental units, for derived quantities are obtained are called as derived units அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதுக்கான இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்ட் derived unitsை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ புக்கில் ஒரு லைனாக படித்து முடிச்சுட்டு அடுத்தது சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு லைனாக போவோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே மெஷர்மெண்ட் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி இன்வால்வ்ஸ் கம்பேரிசன் வித் அ சர்டன் பேசிக் ஆர்பிட்ரரிலி சூசன் இன்டர்நேஷனலி அக்செப்டட் ஸ்டாண்டர்ட் விச் இஸ் கால்ட் அஸ் யூனிட். இதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு லென்த் ஆஃப் ரோப்பை வந்து நான் மெஷர் பண்ணணும்னா மெஷர்மெண்ட் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இதனுடைய ஃபிசிக்கல் குவான்டிட்டினா லென்த்து, இதை மெஷர் பண்ணணும்னா ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் கூட மெஷர் பண்ணணும். ஓகேங்களா, அந்த யூனிட் எப்படி இருக்குன்னா விச் இஸ் பேசிக்காக இருக்கணும், ஆர்பிட்ரரிலி சூஸனாக இருக்கணும், இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 3 லைன். ஓகேவா, அப்புறம் த ரிசல்ட் ஆஃப் எ மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை எ நம்பர் அக்காம்பனிஸ்டு பை எ யூனிட். இப்போ நான் சொன்னல லென்த் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் அப்படிங்கிறத இதில் ஒரு நம்பர்லையும் ஒரு யூனிட்லையும் போட்டோம்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு லென்த்தை, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னா ஒரு நம்பராலையும் ஒரு யூனிட்டாலையும் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? அல்தோ த நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ நான் சொன்னல 99, 100, 1000 மேலே ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கிறப்ப எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கும் உங்களா பாருங்க நம்பர் ஆஃப் அல்தோ த நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்பியர்ஸ் டு பி வெரி லார்ஜ், நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நிறையா இருக்கிறப்ப we need only a limited number of units, கொஞ்சம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், we need only a limited number of units for expressing all the physical quantities since they are interrelated with one another. நான் சொன்னல 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை மட்டும்தான் அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க, அதை வச்சு மற்ற எல்லா அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த யூனிட்ஸ் ஃபார் தி, இப்போ நான் சொல்கிற யூனிட்ஸ் ஃபார் தி ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் கால்ட் அஸ் பேஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆர் பேஸ் யூனிட்ஸ். இப்போ இந்த 7 குவான்டிட்டியை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு அவங்க சொல்லவே இல்லை இந்த இதில். ஸோ இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸு அதுக்கு யூஸ் பண்ணுற யூனிட்ஸை ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் பேஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து இந்த யூனிட்ஸ் ஆஃப் ஆல் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், இதை வச்சு நம்ம டெரைவ் பண்ண போகிற மற்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை என்ன சொல்கிறாங்கன்னா derived quantities-னு சொல்கிறாங்க. இது வந்து derived quantities ஆர் derived units. அது derived quantities, அதுக்கு யூஸ் பண்ணுற யூனிட்ஸை வந்து derived units கிரிக்கி தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? Expresses the combination of இந்த derived units also it's a combination from the fundamental or base units அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? a complete set of units. அப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு எஸ்ஐ சிஸ்டமில் ஒரு கம்ப்ளீட் செட் இருக்கும். லென்த்துனா இதில் தான் மெம்மில் தான் என்னது மீட்டரில் தான் சொல்லணும், கிலோகிராம்னா மாஸ்னா கிலோகிராமில் தான் சொல்லணும், அப்புறம் டைம் வந்து செகண்ட்ஸில் தான் சொல்லணும். இப்போ ஒரு செட்டு கொடுத்துட்டோம். அந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் யூனிட்ஸ் போத் தி பேஸ் யூனிட்ஸ் அண்ட் derived யூனிட்ஸ் இஸ் நோன் அஸ் த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இவங்களா இந்தந்த யூனிட்டை இந்தந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை இந்தந்த யூனிட்டில் தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னு நம்ம சொன்னோன்னா அதை தான் ஒரு செட் ஆஃப் யூனிட்டு. நம்ம எஸ்ஐ சிஸ்டம் ஒரு செட் ஆஃப் யூனிட் இப்போ தான் வரும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில். இன் earlier times scientists of different countries were using different system of units of measurement. நம்ம சொன்னல முன்னாடி எல்லாமே different system of measurement of system யூஸ் பண்ணாங்க. 3 such systems are CGS, FPS, MKS. இதில் ஒன்று சொல்லலை அவங்க, CGS கரெக்டு தான், CGS, FPS, MKS. எஸ்ஐ யூனிட்டை கடைசியாக தான் சொல்கிறாங்க. CGS, FPS system and MKS system மட்டும் தான் சொல்கிறாங்க. were in use extensively till recently சொல்லிட்டாங்க. the base units for length, mass, time in the systems are அதான் சொல்லிட்டாங்க. அதுக்கான சிஜிஎஸில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட் மட்டும்தான் இருக்குது. எஃபிஎஸில் ஃபுட், பவுண்டு, செகண்ட் இருக்குது. எம்கேஎஸில் மீட்டர், கிலோகிராம், செகண்ட் இருக்குது. சரி, இதெல்லாம் ஓகே. the system of units which at present internationally accepted for measurement, அதான் வந்து எஸ்ஐஇ இன்டர்நேஷ்னலாக அக்செப்ட் பண்ணுறாங்க, அதான் சொல்ல வராங்க. சிஸ்டமே இன்டர்நேஷ்னலி டி யூனிட்ஸ், அதாவது ஃப்ரெஞ்ச் ஃபார் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் அப்ரிவேட்டட் அஸ் எஸ்ஐ. இந்த எஸ்ஐயை தான் இங்கே சொல்கிறோம். இந்த எஸ்ஐ வித் த ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் சிம்பிள்ஸ், ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் ஆஃப் சிம்பிள்ஸ், யூனிட்ஸ் அண்ட் அப்ரிவேஷன்ஸ் டெவலப்டு பை த பியூரோ இன்டர்நேஷ்னல் டைஸ்பாரிஸ் இன் 1971. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். வேர் ரீசென்ட்லி ரிவைஸ்டு பை த ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர் November 28. இப்போ ரீசெண்டாக ரிவைஸ் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணது 1971 கொண்டு வந்திருக்காங்க. The scheme is now for international usage in scientific, technical, industrial and commercial work. Okay, because SI units used decimal system, conversions with the systems are quite simple and convenient. இப்போ நம்ம ஏன் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு 4 அட்வான்டேஜ் சொன்னோம். அது 4 அட்வான்டேஜ் இங்கே கொடுக்கல, பட் அது தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் ஆர் குவைட் சிம்பிள் அண்ட் கன்வீனியன்ட், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது எஸ்ஐ யூனிட் பண்ணுறதுக்கு. ஸோ வி ஷல் யூஸ் தீஸ் எஸ்ஐ யூனிட்ஸ் இன் திஸ் புக்குன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம புக்கில் ஃபுல்லாக எஸ்ஐ யூனிட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன் எஸ்ஐ தெர் ஆர் 7 பேஸ் யூனிட்ஸ், அதான் நம்ம சொல்லிட்டோம். 1, 2 அதான் இங்கே கொடுத்தாங்க, விச் இஸ் கிவன் இன் த டேபிள் 1.1. 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்கே டேபிள் 1.1. அப்புறம் besides there are 7 base units. Besides the 7 base units, இந்த 7 base units தவிர்த்து there are 2 more units that are defined. ஒன்று plane angle, இன்னொன்று solid angle. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஏன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதுவே கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இதில் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.